வணக்கம். திருவெம்பாவை 2ஆம் பாசுரம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசீ இவையுஞ் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்ப்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லைச் சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். மார்கழி அதிகாலை எழுந்து ஐயன் ஈசனைக் காணச் செல்லும் தோழியர்கள் படுத்துறங்கும் சக தோழியை எழுப்புவதும் அவர்கள் இடையே நடக்கும் சம்பாஷணையுமாய் இந்த திருவெம்பாவையின் 2ஆம் பாசுரம் அமைந்துள்ளது. அன்புக்கினிய தோழியே, இரவும் பகலும் நாம் பேசும் போதெல்லாம் என் அன்பனைத்தும் ஒப்பற்ற உயர்ந்த ஜோதி வடிவான இறைவனுக்கே என்றுதானே கூறுவாய். இப்போது இந்த படுக்கை மீது அன்பு வைத்தாயோ, அதனால்தான் இன்னும் இளமனம் வளரவில்லையோ என பஞ்சனையில் படுத்துறங்கும் பெண்ணிடம் கேள்வி கேட்டு சக தோழியர் கேலி செய்கின்றனர். திடுமண விழுத்தல் இந்த பெண், சீச்சி, ஏதோ கண்ணயர்ந்ததற்காக இப்படி கேளு பேசுவீரோ என பதிலளிக்கிறார். விண்ணோர்கள், அதாவது தேவர்களே எளிதில் வழிபட முடியாத தாமரை மலர் போன்ற திருவடி பொருந்திய சிவபெருமான் சிவலோகத்தில் வசிக்கும் ஐயன் ஈசன் தில்லைச் சிற்றம்பலத்தில் நடனமாடும் நடராஜன் நமக்கு காட்சி தர விளைகிறான். நமக்கு அருள் புரிய நம்மை தேடி வரும் பெருமானிடம் நாம் எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும் என தோழியர்கள் பேசிக்கொள்வதாக இப்பாடல் இயற்றப்பட்டுள்ளது. அதாவது, தேவாதி தேவர்கள் ஈசனின் அடிமுடி காண முடியாமல் தவித்த நிலையில் கைலாயத்தில் காண முடியாத காட்சியை தில்லையிலும் அண்ணாமலையிலும் இன்னபிற சிவாலயங்களிலும் ஐயன் ஈசன் பக்தர்களுக்கு காட்சி தருவது பற்றி இங்கு கூறப்பட்டுள்ளது. நாளை 3ஆம் பாசுரத்தில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்துடன். நன்றி, வணக்கம்.